அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம வீடியோவை ஒரு 50 பேர் 100 பேர் பார்க்குறதே ஒரு 100க்கு மேலே தாண்டினதில்ல. ஆனால் அந்த கரூர் மேட்டரை பற்றி போட்டது அது கிட்டத்தட்ட 200 வியூஸ்க்கு மேலே போயிருக்குது. திரும்பி ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நல்லா நம்ம பேசுகிறது இப்போ நம்ம வீட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டது இந்த போர் அடிக்கிற விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா இப்போ யாரா பார்ப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யார் அதெல்லாம் போய் பார்க்க போகிறாங்க? யூடியூப்பை திறந்தால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு ஜாலி, ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் வேறு ஏதாவது எடுத்து போடுங்க. அந்த 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 அதுக்காக நம்ம தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க முடியுமா? அதாவது ஒன்று. 2வது, நமக்கு பிடிக்கல வேறு சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கோ இல்லை அதை பற்றின போடுறதுக்கோ பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம். 2வது அரசியலுங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கிறது எல்லாம் அரசியல் தாங்க. இப்போது ரேஷனில் அரிசி போடுறாங்க, 20 கிலோ அரிசி போடுறாங்கன்னு. அது எவ்வளவு ஒரு தேவையாக இருக்குது. இப்போ 1800 ரூபா 1700 ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு மூட்டை அரிசி, நல்ல அரிசி, பழசு. இப்போ அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு இந்த இலவச அரிசி 20 கிலோ போடுறாங்க பற்றி அதோட அருமை தெரியாது. இப்போது ஜீ தமிழா 18 ஏதோ ஒரு சேனலில் ஆவுடையப்பன் அண்ணன் இருக்காங்க. அவங்க ஒரு அவங்களுடைய நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு இதெல்லாம் ரேஷன் அரிசியில்னால எவ்வளவு ஒரு நல்லது, எத்தனை பேருக்கு அது நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அதர கிராமங்களில் ரொம்ப உள்ளே இருக்கிற ஒரு இன்டீரியர் வில்லேஜ் அந்த மாதிரிலாம் ரொம்ப உள்ளே இருக்கிற கிராமங்கள்லாம் மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க. நம்ம திருச்சியிலையும் சென்னையிலையும் சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் இந்த 21 மாநகராட்சிகள் இருக்குது. இந்த மாநகராட்சிகளில் வாழ்கிறவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ வேணான்னு சொல்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னாக்கா மேட்டுக்குடி மக்கள் தான், மேலே இருக்கிற மக்கள் தான். அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதையே குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சும்மா படுத்துருக்காங்க, அது எடுத்துகிட்டு போகட்டும், சும்மா இருந்துட்டு போகட்டும், படுத்து தூங்கிட்டு போகட்டும்பா. ஏன் காசு கொடுக்கக்கூடாதா? ஏன் கொடுக்கணும்னு எப்படி கேட்கலாம்? நீ யார் உன் வீட்டு காசு கொடுக்குறியா? அரசாங்கம் தன்னுடைய பணத்தை மக்களுக்காக கொடுக்குது. இலவசமாக கொடுக்குற பணத்தை தான் கொஞ்சோண்டு வேலையை வாங்கிட்டு கொடுக்குது. எல்லாம் வயதான மக்கள் தான் இருக்கிறாங்க, ஆசைப்பட்டு வராங்க. ஒரு 200 ரூபா கிடைக்குது, 250 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து உங்களுக்கு வரியை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வாங்கி சம்பளத்தில் வச்சுக்குவீங்க. அந்த அரசியல்வாதிங்க, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, முன்னாள் எதிர்கட்சி, இன்னாள் எதிர்கட்சி எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? அள்ளி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்லேயும், ஒவ்வொரு மந்திரி வீட்லேயும், ஒவ்வொரு அரசியல்வாதி வீட்லேயும் 5000 கோடி 4000 கோடி 3000 கோடி சொத்து இருக்குது. ஒரு சிலர் தனியாக விமானங்கள்லாம் வச்சுருக்காங்க. இவங்களாம் சம்பாரித்து வாங்கினதா? இதெல்லாம் உழைச்சி வாங்கினதா? இப்போ வேணான்னு சொல்கிற ஒரு முக்கிய பிரமுகர், ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் உழைச்சி அந்தந்த காரெல்லாம் வாங்கியிருக்காங்களா? அதெல்லாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்தி உழைத்த பணத்தில் வாங்கினதா? இல்லை. பணம் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது உழைத்து வாங்கினதில்லை. அதெல்லாம் திட்டம் போட்டு மண்டையை உழைச்சிருக்கலாம். அதுவே பல மடங்கு லாபங்களை தந்து அது மாதிரி பெருக்கி. நான் யாரையும் தப்பாக குறை சொல்லலை. இல்லை, காலங்காலமாக வரி கட்டிகிட்டு இருக்காங்கல்ல ஏழை மக்கள். அவன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேலை வாங்கினா அதுக்கு வரி, ஒரு பீடி வாங்கினா ஒரு வரி, ஒரு கல்கோணம் வாங்கினா அதுக்கு வரி, ஒரு ஊறுகாய் வாங்கினா அதுக்கு ஒரு வரி, இப்படியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அதெல்லாம் இப்போ தேவையில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்களை இது தனி சப்ஜெக்ட், அது அப்புறமா பேசுவோம், இன்னொரு நாள் பேசுவோம். இந்த மாதிரி விஷயங்களை சமூகத்துக்கு தேவையான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், அவர்களை பிரச்சனையை பற்றி பேசணும். அதே சமயத்தில் அரசியலை பற்றியும் பேச வேண்டும். அரசியல் பொது உடைமையாக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 1வதுலேருந்தே 1வது 2வது 3வது தமிழ், இங்கிலீஷு, ஆங்கிலம், அது இந்த கணக்கு, வரலாறு, புவியியல் அதெல்லாம் படிக்கணும், அது வேறு விஷயம். 5வதுலேயோ 6வதுலேருந்தோ அந்த அரசியலுங்கிறத ஒரு பாடமாக சேர்த்துக்கணும்.
பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு பாடம், அறிவியல் எப்படியோ, புவியியல் எப்படியோ, வரலாறு எப்படியோ, அதே மாதிரி இதையும் அரசியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை சேர்த்து அரசியலினுடைய அடிப்படை சட்டங்கள், தேசம் இன்னும் அதோடு சேர்க்கறது மட்டும் இல்லாமல் சட்டவியல் அப்படிங்கிறது அடிப்படையான சட்டங்கள் ரோட்டில் நடக்கிறது எப்படி, அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அமெரிக்காவில் ஒரு போலீஸ்காரங்க உங்களை பிடிச்சாங்கனாக்கா அவங்க நான் இதெல்லாம் காணொலியில் பார்த்தா, நம்ம அமெரிக்காவுக்கு போகிற நம்ம முகரையை பார்த்தா அமெரிக்கா போகிற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் போகல, இந்த முகரை மேற்கொண்டு 50-60 வயசில் போகலான்னுச்சு, அது வேறு விஷயம், அதை விட்டுருவான். அதுக்கு சொல்ல வரல. அமெரிக்காவில் ஒருத்தங்களை வந்து அவங்க செக் பண்ணணும் அப்படின்னா அந்த அமெரிக்கா போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், உங்கள்கிட்ட இந்த லைசன்ஸு அந்த மாதிரி அது என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம், செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதாவது சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா அவன் அந்த அமெரிக்கக்காரருக்கு, அந்த வண்டியில் போகிறவருக்கு அந்த டைம் அவ்வளோ முக்கியம். நம்ம அதை பற்றியெல்லாம் யாராவது நம்ம ஊரில் அதே மாதிரி எந்த போலீஸ்காரராவது சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், அது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆவணங்களை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிருக்காங்களா? யாராவது கேட்பாங்களா? கேட்க முடியுமா? டேங்க வா எல்லாத்தையும் சொல்லலை, இதெல்லாம் கண்கூடாக எல்லா இடத்துலையும் பார்க்க. டேங்க வா, எடுறா உன்னோட பேப்பர்ஸ்லாம் எடு. பேப்பர் இருக்கோ இல்லையோ, நல்லதோ கெட்டதோ, ஏதோ சின்னவனோ பெரியவனோ யாராக இருந்தாலும் ஒரு மரியாதையை கொடுத்து பேசணும்ல. இதெல்லாம் அடிப்படை சட்டங்களில் இருக்குது, ஆனால் நமக்கு தான் தெரியல. இந்தியன் பீனல் கோடுங்கிற சட்ட புஸ்தகத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம தான் அதை பற்றியெல்லாம் இதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த இதெல்லாம் வந்து தெரியலை. இந்த தண்டனை சட்டம்னு ஒரு இந்திய அரசியல் சாசனம்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதில் எல்லாமே இருக்குங்க, நம்ம படிக்கிறது இல்லை, நமக்கு யாரும் தெரியறது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த புக்கு, இதை வந்து எல்லாரும் படிக்கணுங்க, எல்லாரும் படித்தாதாங்க தெரியும். இதை வந்து பள்ளிக்கூடங்களில் ஒரு அறிவியல் எப்படியோ புவியியல் எப்படியோ அதே மாதிரி சட்டவியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு துறையை ஏற்படுத்தி, ரொம்ப பெருசாக வேணாம், ரொம்ப பெருசாக படிக்கிறதுக்கு அவங்க வந்து இப்போ அறிவியல் சொல்லித்தரோம், அறிவியலுடைய அடிப்படையே சொல்லித்தரோம். 5வது 3 4வதுலேருந்து 5வதுலேருந்து 6வதுலேருந்து சொல்லித்தராங்க. நம்ம படிக்கும்போது 5வது 6வதுலேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அறிவியலை பற்றின சொல்லித்தராங்க. அதுக்காக வந்து ராக்கெட் ஒரு ரேஞ்சுக்காக சொல்லித்தராங்க 6வதுல 7வதுல 10வதுல, அதெல்லாம் இல்லை, அடிப்படை அறிவியலை சொல்லித்தராங்க. அதே மாதிரி சட்டவியலையும் அடிப்படை சட்டவியல் அப்படிங்கிற ஒரு நூலை கொடுத்து அதை அடிப்படையான சில சட்டங்கள், ரோட்டில் எப்படி போகணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு மனிதனுக்கு ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதை கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் அவர் இந்திய குடிமகன் தான், அவனுக்கு நமக்கு இருக்கிற அதே உரிமைகளும் அதே எல்லாமே அவனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்கிற மாதிரி, எல்லாருக்கும் எல்லாம் முதல்வர் சொல்கிற அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அவர்களை மரியாதை, அவர் குற்றவாளி என்று தெரிந்து விட்டால் கூட அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துவதற்கோ அதுக்கு தண்டனை கொடுப்பதற்கோ அது நீதிமன்றம் ஒன்று இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ காவலர்கள் வந்து சற்று கடுமையாக இல்லாவிட்டால் நம்ம திருந்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் சட்டங்கள் கடுமையாக இருந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், காவலர்கள் இனிமையாக இருக்க வேண்டும். காவலர்கள் நம்மளை மாதிரி மனிதர்கள் தானே, அதனால் அவர்கள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். தம்பி இங்கே வாங்க, நீங்கள் நீங்கள் தப்பு செஞ்சீங்க, அந்த தப்புக்கு தண்டனையாக உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஃபாரினில் கொடுக்குறாங்கல்ல, சவுதி அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துங்க தம்பி, பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து போக்சோ வழக்கெல்லாம் மாட்டிங்கனாக்கா 2 விரல்களையும் எடுக்கப்படும். அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறது அப்புறங்க. யாராவது ஒருத்தரை தண்டிச்சு, நீங்கள் 100 கோடி பேரையும் 150 கோடி பேரையும் சட்டங்களை தண்டிக்கலை, யாரையாவது ஒருத்தரை தண்டித்தால் போதும், அது அத்தனை பேருக்கும் பாடமாக இருக்கும், நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படிங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து தாங்க நம்ம பேசணும். இதெல்லாம் மறவலாக எல்லாருமே இல்லை. இப்போ எல்லாத்த பற்றியும் எல்லா விஷயங்களை பற்றியும் கண்ட விஷயங்கள் இல்லை, தேவையான விஷயங்கள் தான், செக்ஸ் கூட தேவையான ஒரு விஷயந்தான், அதையெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
நம்மள மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், பெரியாரை உள்வாங்கியவர்கள், பெரியாரினுடைய அ அந்த அந்த வழியை பின்தொடர்ந்து செல்பவர்கள். நம்ம எந்த பெரியார் அமைப்பிலயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா பெரியாரை பிடிக்கும். பெரியாரிஸ்ட் தான். நம்ம பெரியாரிஸ்ட் தான். நம்ம அவருடைய அந்த முற்போக்கு சிந்தனைகளை உள்வாங்கி, அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறோம். அப்படிங்கிற மாரி எனக்கு நான் அந்த மாரி தான் இருக்கிறேன் நான். இந்த மாரி ஒரு விஷயங்கள தான் மக்களுக்கு சொல்லணுமே தவிர, எல்லாத்துக்கும் போயிட்டு எப்ப பார்த்தாலும் அது பாட்டு, டான்ஸு, ஆட்டம், கூத்து, கும்மாளம் அதெல்லாம் இருக்க வேண்டியது தாங்க. அதெல்லாம் அந்தந்த வயசுல அந்தந்த டயத்துல இருக்க வேண்டியது தான். ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அறிவுங்கிறது, அரசியல் ஞானம்ங்கிறது, அரசியலை பத்தி தெரிந்து கொள்வது, அடிப்படையான அரசியல முழுசா கரைச்சு குடிச்சு பிரதமர் ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்க சொல்லல. சாதாரணமாக இதெல்லாம் அரசியலின் அடிப்படை ஒண்ணு. தமிழ்நாட்டுல ஏற்கனவே நிறைய விழிப்புணர்வு இருக்குது. திராவிட கட்சிகள் நிறைய விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை, இந்திய மாநிலங்களை, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு எவ்வளவோ முற்போக்கு சிந்தனையும், அரசியல் அறிவும் எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இன்னும் அனைவருக்கும் எல்லாமே கொடுக்கணும். அந்த அரசியல் அறிவுங்கிறது, அந்த முற்போக்கு சிந்தனை எல்லாருக்கும், எல்லா மக்களும், தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும். அப்படி வந்தால் தான் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான கேள்விகளை கேட்பார்கள். சரியான நேரத்தில் சரியான தண்டனைகளை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் இதுக்குன்னே கேட்காம இருந்தாலும் வாழ்க்கையே ஏன், எதற்கு, எப்படி, இப்படி தான் நாங்கள், இது 3 கேள்வி தானேங்க வாழ்க்கையே. அதனால் இந்த தண்டனைகளை, இந்த சட்டங்களை நம்ம மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கல்வியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. மற்றபடி ஜாலியாக பொழுதுபோக்காக பேசுகிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வேறு சேனல், நிறைய ஏகப்பட்ட சேனல் வச்சுருக்காங்க. நமக்கு தெரிந்த, நமக்கு தவறென்று படுகின்ற ஒரு சில விஷயங்களை கண்டிப்போம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. 200 வியூஸுங்கிறது என் வாழ்க்கையில் அது வரைக்கும் அவங்க 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு 200, 100ஐ தாண்டினதில்லை. 10 பேர், 8 பேர், 7 பேர், 5 பேர், 4 பேர் இப்படி தான் பார்ப்பாங்க. 100ஐ தாண்டினதில்லை. ஏற்கனவே ஒரு 2, 3 வீடியோ 100ஐ தாண்டி 100க்கு பக்கத்தில் வந்திருக்கு, 100ஐ கிராஸ் பண்ணல. ஆனால் இந்த கரூர் பற்றியான காணொளி 200 வியூஸ்களுக்கு அருகாமையில் வந்திருக்கிறது. அதனால் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், நல்லோர்களுக்கும், போக்கு சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ அதில் இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, 200 வியூஸ் பார்த்துருக்கேன். இது 200 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களானா இல்லை, லைக் பண்ணுறீங்களானா இல்லை, அதையும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிடுங்களேன். அந்த பெல் பட்டனை டொக்குன்னு தட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். எனக்கு இன்னும் உற்சாகம் அளிக்கும், ஊக்கமளிக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை தைரியமாக பேசுவேன். வியூவர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய காணொலிகளை பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் போதும். எனக்கு நிறைய பேச தோன்றும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.